அந்த காலத்தில் கவர்னர் எதுக்கு தெரியுமா கொடுப்பாங்க? ஒருத்தர் கட்சியில் காலங்காலமாக உழைச்சி இருந்து அவர் எதுவுமே அனுபவிக்காமல் அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணி வந்து அவருக்கு ரொம்ப வயசாச்சு, 80 வயசு ஆக போகுது, தள்ளாத வயசு, இனி கடைசி காலத்தில் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு போட்டுருக்காங்க கவர்னர் பதவி கொடுப்பாங்க. என்ன கட்சிக்காக ஒரு 60 வருஷம் உழைச்சிருக்காரு, 50 வருஷம் அவர் முதல்வராக இருந்ததில்ல, அமைச்சராக கொஞ்ச நாள் இருந்தார், அதுக்கப்புறம் நீண்ட காலமாக அங்கே ஆட்சி இல்லை. ஆனால் அவர் சாக போகிற நேரத்தில் மேக்சிமம் கவர்னர்கள்லாம் கவர்னர் பதவியில் இருக்கும்போது செத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு 5 வருஷத்தில் 3 வருஷத்தில் செத்துருவாங்க. இப்படிதான் நான் பார்க்குறேன். அதையும் இந்த டுபாக்கூர்கள் உடைச்ச அரசியலில் போகிற வர்றதுக்கெல்லாம் கவர்னர் பதவியை கொடுத்து, கவர்னர் மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருந்துச்சு இந்தியாவில். கவர்னரில் மிகப்பெரிய கௌரவமாக இருக்குது. முன்னாள் கவர்னர் அவங்க கவர்னரா அப்படின்னு ஒரு மரியாதை இருந்துச்சுல. இப்போ கவர்னர்னால் எந்த தெருவில் வேணாலும் பார்க்கலாம். டி நகரில் கவர்னரை பார்க்கணுன்னா நீங்கள் டி நகரில் போய் பார்க்கலாம். ராயப்பேட்டையில் நின்றுக்கிட்டு இருக்கு மீன் மார்க்கெட்டில். இந்த கவர்னர் இன்னும் கொஞ்ச நாளில் பிஜேபி ஆட்சியில் 10 வருஷம் இருந்தாங்கன்னா பல கவர்னர்கள் அங்கங்கே சுற்றி திரிவாங்க. புரியுதா உங்களுக்கு? ராயப்பேட்டை மீன் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து இங்கே இந்த கோயம்பேடு சந்தை மார்க்கெட்டில் காய்கறி இவங்களை பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமாம், இவங்க கவர்னராக இருந்தாங்க 5 வருஷம் பாண்டிச்சேரியில், இல்லைன்னா ஆந்திராவில் இருந்தாங்க. அந்தம்மா தானே அது? ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நான். அப்போ எங்கேம்மா வந்தீங்க? இல்லை, தக்காளி 1 கிலோ 1 ரூபான்னு நாங்கள் வாங்கிட்டு போகலான்னு இந்த மாதிரி பண்ணி விட்றாங்க. இப்போயே பண்ணி விட்டாங்க. அதை இந்த அம்மாவை வந்து கவர்னன்றதை அசிங்கப்படுத்தி வச்சுருக்கு. அடுத்த ரவி கூட இன்னும் இருக்காப்புல போஸ்டிங்கில். இந்த தமிழிசையெல்லாம் பல குழு ஊத்துற இடத்துல பார்த்தாலும் இங்கே இருக்குது. மாரியம்மன் கோயிலில் பார்த்தா அங்கே AK-47 4 பேர் பாகிஸ்தான் காரணம் இல்லை அமெரிக்கா காரணம் அசிங்கமாக நினைக்க மாட்டான்.